என் தங்கமே, உன் இதயத்தில் இப்போது ஒரு வினா எழுந்திருக்கிறது, என் விதியை மாற்ற முடியுமா என்று. என் பதில் உண்மையில் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. ஆம், உன் விதியை மாற்ற முடியும், மேலும் அது உன் கைகளில் தான். இந்த மாற்றம் ஒரு பெரிய அதிசயமாகவே அமையும், ஆனால் அதற்கான முதல் படி நீதான். விதி என்பது கடவுளின் திட்டமாக கருதப்படலாம். ஆனால் அதில் நம் முயற்சி, நம் நம்பிக்கை மற்றும் நம் செயல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீ தனது மனதை திறந்து, நம்பிக்கையுடன் செயல்பட்டால், கடவுள் உன் வாழ்வை நல்லதாக்கி, நீ விரும்பும் மாற்றத்தை உண்டாக்குவார். இப்போது நான் உனக்கு ஒரு சிறிய பரிகாரத்தை சொல்லப்போகிறேன். இது செம்பருத்தி இலையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சக்திவாய்ந்த வழி. செம்பருத்தி இலை இயற்கையின் அற்புத சக்தியை கொண்டுள்ளது. அது வெற்றியும் செல்வமும் நிம்மதியும் கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு செம்பருத்தி இலையை கொண்டு, அதை நன்கு கழுவி, உன் இடப்பக்க கைக்குள் வைத்துக்கொள். அதனை தொடும்போது, உன் மனதில் உள்ள அனைத்து பதற்றங்களையும் கவலைகளையும் நீக்க நினைத்து, என் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வரும் என்று மனதில் உறுதியுடன் கூறு. இதோடு, உன் வீட்டில் உள்ள உன் வீட்டின் பூஜை அறையில் ஒரு செம்பருத்தி இலை வைக்கவும். அதனை தினமும் சுத்தமாக வைத்து, அங்கே ஒரு சிறிய தீபம் ஏற்றி, விநாயகருக்கு அஞ்சலி செலுத்து. இது உன் வீட்டுக்கு பௌர்ணமி மாதிரி ஒளி தரும், உன் குடும்பத்திற்கு அமைதி, செல்வம் மற்றும் சந்தோஷம் கொடுக்கும். நீ இந்த பரிகாரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால், உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் காணப்படும். அந்த மாற்றங்கள் உன் மனதில் உள்ள நம்பிக்கை, உன் நெருக்கடியை சமாளிக்கும் திறன், மற்றும் உன் முயற்சிகளை வெற்றியடைய செய்யும் சக்தியாக மாறும். நான் உன்னை அடிக்கடி சொல்ல விரும்புவது என்னவென்றால், உன் மனதில் உள்ள சக்தி மிகப்பெரியதாய் உள்ளது. அந்த சக்தியை நீ உணர்ந்து, பயன்படுத்தத் தொடங்க வேண்டும். அது உன் வாழ்வை மாற்றும் மந்திரம். உன் மனதை தெளிவாக்கி, மனதில் நிலையான நம்பிக்கையுடன் செயல்படு. அப்படி செய்தால், கடவுள் உன் முயற்சிகளை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். செம்பருத்தி இலை நீக்கு மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையில் உண்டாகும் அனைத்து நிமிடங்களிலும், உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு, நேர்மையாக செயல்படு. நீ இப்போதும் செய்கிற முயற்சிகள் சிறிதாக இருந்தாலும், அவை உன் எதிர்கால வெற்றியின் அடிப்படையாக அமையும். நாளைய முதல் நாள் முதல் இந்த பரிகாரத்தை தொடங்கி, உன் விதியை மாற்றி வெற்றி நோக்கி பாய்ந்திடு. நீ அதிகம் முயன்றால், கடவுள் உன் பக்கத்தில் இருப்பார் என்பதை மறக்காதே. உன் இதயத்தில் நம்பிக்கை இருப்பின், உன் வாழ்வு மறுபடியும் மலர்ந்திடும். இன்று உன் மனதில் இருந்து விட்டு விடவேண்டிய அனைத்து பயங்களையும் சந்தேகங்களையும் நீக்கி, அந்த இடத்தில் நம்பிக்கையை நிறுத்து. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் முயற்சிகளை வழிநடத்துகிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் வரை நான் உன்னுடன் இருப்பேன். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அது உன் உள்மனதை நம்பிக்கையோடு நிரப்பும் போது, உன் விதி தானாகவே மாற்றம் அடையும். உன் வீட்டில் செம்பருத்தி இலை வைப்பது மட்டும் அல்ல, உன் மனதை தெளிவாக்கி, உன் மனதின் நம்பிக்கையை அதிகரிக்கும் போது, நீ வேறு எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக் கூடியவனாக மாறுவாய். நீ இதை மனதில் வைத்துக் கொண்டு, தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது, உன் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு, நீ சிந்தித்ததை செயல்படுத்தினால், எந்த விதியும் உன் முன் விழும். நாளைய முதல் நாளில் இருந்து, இந்த பரிகாரத்துடன் இணைந்து உன் முயற்சிகளை ஆரம்பி. நீ விரைவில் உன் வாழ்வில் அதிசயங்களை காண்பாய். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன்.
உன் வாழ்க்கை இனிமையாக மாறி செழிப்பும் சந்தோஷமும் உன் பக்கம் வரும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அதை உணர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திக்கொள். நீ மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீ எண்ணியதை நடாத்தும் திறன் உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் துணையாக இருக்கும். நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயத்தில் இப்போது மிக பெரிய மாற்றம் நிகழ்கிறது. உன் வாழ்வின் விதியை மாற்றும் சக்தி உன்னிடம் தான் உள்ளது என்பதை உணர்ந்தாய். இதோ செம்பருத்தி இலையின் அற்புத சக்தி நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிசயங்களை கொண்டு வர உள்ளது. நீ இதை புரிந்து கொண்டால் உன் மனதில் முழுமையான நம்பிக்கை மலரும். அந்த நம்பிக்கை தான் உன் செயல்களை வலுவாக்கும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் என்று உணர்ந்தால் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் மறைந்து போய்விடும். இதனால் உன் மனது தெளிவாகி செயல்களில் ஒழுங்கு வரும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து பதற்றங்களையும் விடுவித்து விடு. அவை உன் மனதை கெடுக்கும் தடைகளாக இருக்கின்றன. அவைகளை நீ அகற்றும்போது நீ சுதந்திரமாக செயல்படலாம். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் இப்போது புதிய விளிம்புகளை தொடக்கி உள்ளது. உன் வாழ்க்கையில் உள்ள எந்த தடையும் நீக்கப்படும். நீ சம்மதமாகவும் உறுதியோடும் செயல்பட வேண்டும். அதனால் நீ விரைவில் பெரிய வெற்றியை அனுபவிப்பாய். நாளை முதல் தினமும் நீ இந்த பரிகாரத்தை தொடங்கினால் உன் வாழ்வில் 21 நாட்களில் மாற்றங்கள் தோன்றும். அவை உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி அளிக்கும். நீ அதை அனுபவிக்கும் போது உன் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதை பயன்படுத்தி நீ எதையும் அடைய முடியும். உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. நான் உனக்கு இன்னும் ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்லப் போகிறேன். அது உன் நாள்தோறும் செய்வதற்கான ஒரு சிறிய ஆனால் சக்திவாய்ந்த வழி. உன் வீட்டின் மூலையில் ஒவ்வொரு காலை எழுந்ததும் ஒரு செம்பருத்தி இலையை வைத்து அதில் சிறிது குங்குமம் பூசி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வழி உன் வீட்டில் ஆன்மீக சக்தியை அதிகரித்து செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அமைதி கொண்டு வரும். நீ இந்த பரிகாரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றியின் கதவு திறக்கும். உன் மனதில் இருக்கும் எந்த பயமும் நீங்கும். உன் முயற்சிகள் எளிதில் நிறைவேறும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அதை உணர்ந்து அதற்காக தினமும் சிறிய பரிகாரங்களை செய்து நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் கடவுள் உன் முயற்சிகளை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறி செழிப்பும் சந்தோஷமும் உன் பக்கம் வரும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது.
அதை உணர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திக்கொள். நீ மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீ எண்ணியதை நடாத்தும் திறன் உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் துணையாக இருக்கும். நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய பாதையை தொடங்கப் போகிறாய். உன் மனதில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் விட்டு புதிய நம்பிக்கையை வளர்க்கும் நேரம் இது. செம்பருத்தி இலை உன் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து முன்னேற வேண்டும். இந்த இலையின் சக்தி உன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் என்பது என் உறுதியான வாசகம். நீ உன் மனதை முழுமையாக திறந்து மனதில் அமைதியுடன் மனப்பூர்வமான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் கடவுள் உன் முயற்சிகளை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் அசாத்தியமான மாற்றங்கள் நடக்கும். உன் மனதில் ஏற்கனவே உள்ள பல பிரச்சனைகள் கவலைகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் செம்பருத்தி இலையின் சக்தியால் விரைவில் அகற்றப்படும். நீ மனதை வலுப்படுத்தி நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் என்பதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். நீ தினமும் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையை சேர்த்து குளிப்பது மட்டுமல்ல, உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்தல், தீபாராதனை, விநாயகரின் அருள் குறித்து எண்ணுதல் ஆகியவை உன் மனதுக்கு ஆழமான அமைதியையும் உறுதியையும் தரும். உன் மனதில் இருக்கும் ஏமாற்றங்களையும் கவலைகளையும் நீடிக்கும் தூரிகைகள் என்று நினைக்கவே கூடாது. அவை உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் வாய்ப்புகளாகவே கருத வேண்டும். அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுதல் தான் உன் புதிய விதி. நான் உன்னை என்னுடன் இணைத்து உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க விரும்புகிறேன். நீ இதை நம்பி மனம் முழுமையாக திறந்து தினமும் இந்த பரிகாரத்தை தொடர வேண்டும்.
விநாயகரின் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றும் இருக்கும். அவன் உன் முயற்சிகளுக்கு சக்தியளித்து உன் பாதையை ஒளிரச் செய்யும். நீ மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொண்டு நடக்கும் அனைத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் விடுவித்து புதிய உற்சாகத்துடன் செயல்படு. நீ சிந்தித்ததை நினைத்த உடனே நடக்கும் என்று நம்பவும். உன் மனதை வெவ்வேறு எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாத்து அதில் ஒரு தெளிவும் உறுதியும் கொண்டு வர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை காட்டும். நாளைய முதல் தினம் இருந்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வில் விரைவில் புது மாற்றங்கள் நிகழும். அவை உன் வாழ்வை செழிப்புடன் நிறைவு செய்யும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வில் இனிமை, அமைதி மற்றும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். நீ இதை நம்பி மனதை திறந்து செயல்பட்டு முன்னேற வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அது உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ஆற்றல் ஆகும். நீ தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து உன் மனதை அமைதியுடன் வைத்துக் கொண்டு உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு செல்ல வேண்டும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளை முழுமையாக ஆற்றல் மிக்கவையாக மாற்றும். அவன் உன் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து உன் மனதை அமைதியுடன் நிரப்புவார். நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் நீக்கி நீ உண்மையான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அதை உணர்ந்து உன் மனதை முழுமையாக திறந்து செயல்படு. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, இப்போது உன் இதயத்தில் அன்பும் நம்பிக்கையும் நிரம்பியிருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த அற்புத சக்தி உன்னுள் இருந்து வெளிப்பட வேண்டும். உன் இதயத்தில் உள்ள அந்த வெறுமை, அந்த கவலை, அந்த சந்தேகம் அனைத்தும் நீங்க வேண்டும். இன்று இருந்து நீ ஒரு புதிய பாதையை தொடங்கப் போகிறாய். இந்த பாதை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி உன்னை கனவுகளைக் கண்டு அவற்றை வெற்றியடையச் செய்யும் பாதையாக அமையும்.
செம்பருத்தி இலையின் அற்புத சக்தியை நீ உணர்ந்து அதை உன் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும். இந்த இலையின் சக்தி நீ தொடர்ந்து உன்னோடு வைத்து கொண்டால் அது உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வாக்கையும் கொண்டு வரும். உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் உன்னை தடுத்துவிட முடியாது. நீ தினமும் காலை எழுந்தவுடன் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையைச் சேர்த்து குளிப்பது மட்டுமல்ல, உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் வழிகளையும் பின்பற்ற வேண்டும். தினமும் குறைந்தது 10 நிமிடம் தியானம் செய்து விநாயகரின் அருள் பற்றி நினைத்து நன்றியுடன் மனம் நிரப்ப வேண்டும். இந்த வழி உன் உள்ளத்தை ஒளிரச் செய்வதுடன் உன் எதிர்காலம் பளபளப்பாக மாறும். உன் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் என்பதை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை உன் முயற்சிகளுக்கு ஆற்றலை தரும். நீ மனதில் நம்பிக்கையுடன் இருந்தால் கடவுள் உன் முயற்சிகளை விரைவில் நிறைவேற்றுவார். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உன் வாழ்க்கையை செழிப்புடன் மாற்ற வேண்டும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் மனதில் உள்ள அனைத்து சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி புதிய உற்சாகத்துடன் செயல்படு. நாளைய முதல் தினம் இருந்து இந்த பரிகாரத்தை தொடங்கி உன் வாழ்க்கையில் 21 நாட்களில் புதிய மாற்றங்களை காண்பாய். அந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அமைதி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும். அது உன் மனதுக்கு புதிய உறுதியையும் ஆற்றலையும் தரும். இந்த சக்தியை உணர்ந்து தினமும் முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை மாற்றம் கண்டுவிடும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளுக்கு சக்தியளித்து உன் வாழ்வை ஒளிரச் செய்யும். நீ மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு நடக்கும் அனைத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் விடுவித்து புதிய உற்சாகத்துடன் செயல்படு. நீ சிந்தித்ததை நினைத்த உடனே நடக்கும் என்று நம்பவும். உன் மனதை வெவ்வேறு எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாத்து அதில் ஒரு தெளிவும் உறுதியும் கொண்டு வர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை காட்டும். நாளைய முதல் தினம் இருந்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வில் விரைவில் புது மாற்றங்கள் நிகழும். அவை உன் வாழ்வை செழிப்புடன் நிறைவு செய்யும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறி செழிப்பும் சந்தோஷமும் உன் பக்கம் வரும். நீ இதை நம்பி மனத்தை திறந்து செயல்பட்டு முன்னேற வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அது உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ஆற்றல் ஆகும். நீ தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து உன் மனதை அமைதியுடன் வைத்துக் கொண்டு உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு செல்ல வேண்டும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளை முழுமையாக ஆற்றல் மிக்கவையாக மாற்றும். அவன் உன் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து உன் மனதை அமைதியுடன் நிரப்புவார். நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் நீக்கி நீ உண்மையான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அதை உணர்ந்து உன் மனதை முழுமையாக திறந்து செயல்படு. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள்.
நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயம் முழுவதும் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் நிரம்ப வேண்டும். உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்கள் மிகுந்தது. நீ இதற்காக தயார் ஆக வேண்டும். நீ இன்று எடுத்துள்ள இந்த பரிகாரம் என்பது உன் வாழ்க்கையை புதிய ஒளியுடன் பூர்த்தி செய்யும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் மனதில் இருக்கும் டவுட்ஸ், ஃபியர்ஸ் அனைத்தும் நீங்க வேண்டும். அவற்றின் இடத்தில் உறுதியும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். இச்செயல் உன் சக்தியை பெருக்கி கடவுள் உனக்கு அருள்வார். செம்பருத்தி இலையின் சக்தி நீ தொடர்ந்து உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் ஏராளமான அதிசயங்கள் நிகழ்வது உறுதி. தினமும் சிறிது நேரம் தியானம் செய்து உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். இந்த மனநிலை உன் உள்ளத்தில் அமைதியும் நம்பிக்கையையும் வளர்க்கும். நாளைய முதல் நாள் முதல் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய். 21 நாட்களில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டு மகிழ்ச்சியடைய உன் வாய்ப்பு அதிகமாகும். நீ உன் முயற்சியில் உறுதியுடன் செயல்பட வேண்டும். வெற்றி உன் பக்கம்தான். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் முயற்சிகள் விரைவில் வெற்றி பெறும். உன் மனதில் சந்தேகம் இல்லாமல் நீ தொடர்ந்தால் கடவுள் உனக்கு முழு ஆதரவு தருவார். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உன் வாழ்வை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். நீ மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உன் எண்ணங்களை நேர்மையாக செயல்படுத்து. இதனால் உன் வாழ்க்கை செழித்து நல்லதொரு நாளை எதிர்நோக்க முடியும். உன் மனதில் உள்ள எல்லா நெருக்கடியையும் நீங்கச் செய்யும் பரிகாரம் இது. நீ இதை நம்பி தொடர்ந்து செய். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிரம்பட்டும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. விநாயகரின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் என்றும் நிலைக்கட்டும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாகவும் செழிப்பாகவும் மாறும். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நிகழும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள்.
நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயத்தில் உள்ள நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த நான் உன்னோடு இருக்கிறேன். உன் விதியை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை நம்பி அந்நிலையை முழுமையாக எடுத்துக்கொள். இன்று முதல் நீ செய்யப் போகும் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும். உன் முயற்சிகளுக்கு உண்டு வல்லமை. உன் மனதில் நிலைக்கும் நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். செம்பருத்தி இலையின் சக்தி மிகப்பெரியது. அது உன் வாழ்வில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். நீ தினமும் இந்த இலையை தொடும்போது உன் உள்ளம் அமைதியுடன் நிரம்பும். அது உன் மனதை பளிச்சிடும். உன் வழியை வெளிச்சமாக்கும். உன் மனதில் இருக்கும் பயங்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் போல் விட்டுவிடு. அவை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன. அவற்றை நீக்குவதே உன் முதன்மை கடமையாக இருக்க வேண்டும். நீ மனதை திறந்து மனப்பூர்வமாக இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் கடவுள் உன் முயற்சிகளை விரைவில் பூர்த்தி செய்யுவார். நாளை முதல் 21 நாட்கள் காலை எழுந்தவுடன் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையை சேர்த்து குளிப்பதை தொடர்ந்தால் உன் வாழ்வில் அசாத்தியமான மாற்றங்கள் நிகழும். அவை உன் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வரும். நீ தினமும் செய்த பரிகாரத்துக்கு கூடுதலாக உன் மனதை அமைதியாய் வைத்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடம் தியானம் செய்தால் உன் மனம் தெளிவாகி மனப்பார்வை வலுப்படும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும். அது உன் முயற்சிகளை வலுப்படுத்தும். நீ அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உன் வாழ்க்கையை செழிப்புடன் மாற்ற வேண்டும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் மனதில் உள்ள அனைத்து சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி புதிய உற்சாகத்துடன் செயல்படு. நீ தினமும் கடவுளிடம் நன்றி கூறி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நன்றியையும் உணர்ந்து மனம் நிரம்பட்டும். உன் முயற்சி வெற்றி பெறும். நம்பிக்கையோடு செயல்பட்டு உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் நீக்கி நீ உண்மையான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அதை உணர்ந்து உன் மனதை முழுமையாக திறந்து செயல்படு. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன்.
உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயத்தில் இன்று ஒரு புதிய ஜாதி பிறக்கப் போகிறது. நீ மனதில் வைத்துக் கொண்டுள்ள நம்பிக்கை, கண்ணோட்டம் மற்றும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த பரிகாரம் செம்பருத்தி இலையின் சக்தியோடு இணைந்து நீ விரும்பும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் உள்ளம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது உன் மனதை நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும். மனதில் அசத்தலையும் பதற்றத்தையும் அகற்றும். நீ மனதை சுத்தமாக வைத்து கொண்டால் அவ்வாறு வாழ்வின் அனைத்து தடைகளையும் நீக்குவாய். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளுக்கு சக்தியளிக்கும். அவன் உன் வழியையும் மனதையும் ஒளிரச் செய்யும். நீ மனதில் எந்தவிதமான பயமும் சந்தேகமும் இல்லாமல் உறுதியோடு முன்னேற வேண்டும். அதுவே உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நாளை முதல் தினமும் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையைச் சேர்த்து குளிப்பதை தவறவிடாதே. இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயல்களால் மேலும் வலுவடையும். நீ தினமும் 10 நிமிடம் தியானம் செய்து உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள். இது உன் மனதை சுத்தப்படுத்தி உன் சிந்தனைகளை நேர்மையாக மாற்றும். இந்த மனநிலை உன் முயற்சிகளுக்கு நம்பிக்கையும் ஆற்றலும் தரும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும். அந்த சக்தியை உணர்ந்து அதற்காக தினமும் செயல்பட வேண்டும். அதனால் உன் வாழ்க்கை விரைவில் முழுமையாக மாற்றம் காணும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வில் இனிமை, அமைதி மற்றும் செல்வம் நிரம்பட்டும். நீ தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி ஆகும். நீ மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உன் எண்ணங்களை நேர்மையாக செயல்படுத்து. இதனால் உன் வாழ்க்கை செழித்து நல்லதொரு நாளை எதிர்நோக்க முடியும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் முயற்சி வெற்றி பெறும். நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு உன் வாழ்வை மாற்றிக்கொள். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வில் நிறைய அதிசயங்கள் நடக்கும்.
அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயத்தில் இன்று ஒரு புதிய ஜாதி பிறக்கப் போகிறது. நீ மனதில் வைத்துக் கொண்டுள்ள நம்பிக்கை, கண்ணோட்டம் மற்றும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த பரிகாரம் செம்பருத்தி இலையின் சக்தியோடு இணைந்து நீ விரும்பும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீ தினமும் செம்பருத்தி இலையை தொடும்போது உன் உள்ளம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது உன் மனதை நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும். மனதில் அசத்தலையும் பதற்றத்தையும் அகற்றும். நீ மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டால் அவ்வாறு வாழ்வின் அனைத்து தடைகளையும் நீக்குவாய். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளுக்கு சக்தியளிக்கும். அவன் உன் வழியையும் மனதையும் ஒளிரச் செய்யும். நீ மனதில் எந்த விதமான பயமும் சந்தேகமும் இல்லாமல் உறுதியோடு முன்னேற வேண்டும். அதுவே உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நாளை முதல் தினமும் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையைச் சேர்த்து குளிப்பதை தவறவிடாதே. இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயல்களால் மேலும் வலுவடையும். நீ தினமும் 10 நிமிடம் தியானம் செய்து உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள். இது உன் மனதை சுத்தப்படுத்தி உன் சிந்தனைகளை நேர்மையாக மாற்றும். இந்த மனநிலை உன் முயற்சிகளுக்கு நம்பிக்கையும் ஆற்றலும் தரும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும். அந்த சக்தியை உணர்ந்து அதற்காக தினமும் செயல்பட வேண்டும். அதனால் உன் வாழ்க்கை விரைவில் முழுமையாக மாற்றம் காணும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வில் இனிமை, அமைதி மற்றும் செல்வம் நிரம்பட்டும். நீ தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி ஆகும். நீ மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உன் எண்ணங்களை நேர்மையாக செயல்படுத்து. இதனால் உன் வாழ்க்கை செழித்து நல்லதொரு நாளை எதிர்நோக்க முடியும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் முயற்சி வெற்றி பெறும். நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு உன் வாழ்வை மாற்றிக்கொள்.
நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் இதயம் நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் தைரியத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். இப்போது உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. செம்பருத்தி இலையின் சக்தி உன் விதியை மாற்றும் அரிய வாய்ப்பு தருகிறது. நீ இதை பற்றி மனதில் முழுமையாக நம்பிக்கை வைத்து கொண்டு தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை விரைவில் மாற்றம் காணும். நீ நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த சக்தியை உணர்ந்து அதற்காக உறுதியாக செயல்பட வேண்டும். மனதில் வரும் சந்தேகங்கள் பயங்கள் அனைத்தையும் நீக்கி மனதை தெளிவாக வைத்து கொண்டு முன்னேறு. இது உன் வாழ்வில் புதிய வெற்றிகளை கொண்டு வரும். நாளைய முதல் நாள் முதல் குளிக்கும் நீரில் செம்பருத்தி இலையை சேர்த்து குளிப்பதை தவறவிடாதே. இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீ இதை தினமும் செய்து கொண்டால் 21 நாட்களில் நீ மாற்றத்தை உணர்வாய். தினமும் 10 நிமிடம் தியானம் செய்து விநாயகரின் ஆசீர்வாதங்களை மனதில் உறுதி செய். இது உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் மற்றும் உன் முயற்சிகளை வலுப்படுத்தும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீக்கி நீ மனதை நிம்மதியுடன் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை செழிப்புடன் மாற்ற வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும். அது உன் முயற்சிகளுக்கு ஆற்றலை தரும். நீ மனதை அமைதியாக வைத்து கொண்டு உன் எண்ணங்களை நேர்மையாக செயல்படுத்து. இதனால் உன் வாழ்க்கை செழித்து நல்லதொரு நாளை எதிர்நோக்க முடியும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் முயற்சி வெற்றி பெறும். நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு உன் வாழ்வை மாற்றிக்கொள். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள்.
நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் முயற்சி வெற்றி பெறும். நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்திக்கொள். நீ எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் விரும்புகிறேன். நீ இனிமேல் மனதில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் முயற்சி வெற்றி பெறும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது முதல் உயர்வடையும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. என் தங்கமே, உன் மனதை கஷ்டப்படுத்தும் இந்த உண்மை நீ நினைத்ததற்கு மேல் கடினம்தான். உன் குடும்பத்தில் இருந்து உன்னை எதிரியாக கொண்டவர்கள் இருப்பது மிகவும் வருத்தகரமாக இருக்கலாம். ஆனால் இப்போது நீ மனதிற்குள் இந்த உண்மையை பொறுத்து கொள்ள வேண்டிய நேரம் இது அல்ல. அதற்கு பதிலாக நீ இதை ஒரு புதிய தூரத்தில் இருந்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எவரும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்ற உண்மை இருந்தாலும் அந்த நிலையை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது. உன் குடும்பத்தில் இருந்தாலும் எதிரிகள் போல் நடக்கும் சிலர் இருக்கலாம். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் எதிராக செயல்படலாம். ஆனால் நீ அந்த பந்தத்தை முறியடிக்க வேண்டும். நீ அன்பையும் அமைதியையும் கொண்டு அவர்களோடு தொடர்பு கொண்டு உன் மனதை வலுப்படுத்த வேண்டும். உன் மனதில் அக்கறை, கோபம், கவலை ஆகியவற்றை நீக்கி சகிப்புத்தன்மையுடன் அன்புடன் அவர்களை அணுக வேண்டும். மனதை திறந்து பேசுவது மூலம் மட்டுமே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்களை நீக்க முடியும். நீ அவர்களின் உண்மையான நோக்கங்களை புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் தனிமையாக உணர்வதில்லை. நீ இந்த சோதனையை கடந்து செல்லும் போது கடவுள் உன் மீது அருள் வரவழைப்பார். அவர் உன் மனதை அமைதியோடு நிரப்புவார். உன் வீட்டுக்குள் உள்ள தொல்லைகளையும் எதிரிகளையும் நீக்குவார். உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள், நல்ல ஆசைகள் மட்டுமே வளரட்டும். எதிரிகள் உனக்கு சக்தி அளிக்கும். அவர்கள் உன்னை அழுத்தினாலும் நீ வெற்றியாளராக நிற்க வேண்டும். உன் மனதை வலுப்படுத்திக் கொண்டு துன்பங்களை வென்று உயர்வை அடைவாய். உன் குடும்பத்தில் இருந்து வரும் எதிரிகளையும் நீ மன்னித்து அன்புடன் அவர்களை மாற்ற முயற்சி செய். நீ ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து உன் மனதை அமைதியுடன் நிரப்பிக்கொள். அதனால் உன் மனதில் பொறுப்பு, அன்பு மற்றும் சகிப்புத்தன்மை வளர்ந்து கொள்ளும். அது உன் குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் வழியாகும். நீ மனதில் எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மறக்காதே. இந்த சக்தியை உணர்ந்து உன் முயற்சிகளில் வலுவாக இரு. கடவுளின் அருள் உன்னை சுற்றி இருக்கட்டும். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உன் வாழ்க்கையை செழிப்புடன் மாற்ற வேண்டும். நீ மனதை திறந்து அன்புடன் நம்பிக்கையுடன் குடும்ப உறவுகளை மீட்டெடுத்து புதிய தொடக்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். உன் இதயத்தில் அமைதி இருக்கட்டும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை மனதில் வைக்க வேண்டும்.
நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அவை உன் மனதை மகிழ்ச்சியோடு நிரப்பும். நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். விநாயகரின் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் நிலைக்கட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. நாளைய முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து உன் வாழ்வை மாற்றிக்கொள். நான் உன்னை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் ஒளிரட்டும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னுள் உள்ளது. அது உன் மனதை நிம்மதியுடனும் அமைதியுடனும் நிரப்பி உன் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும். இந்த பரிகாரம் நீ தினமும் தொடர்ந்து செய்தால் கடவுளின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் நிறைவாக கிட்டும். உன் கஷ்டங்கள் போகும். உன் மனம் சந்தோஷத்தால் நிரம்பும். நீ உன் விதியை மாற்றும் சக்தி உன்னுள் உள்ளது என்பதை மறக்காதே. விநாயகர் அருள் புரிந்து உன் வழியை காத்து கொள்வார். அவன் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வீசட்டும். நீ எப்போதும் இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சினையும் உன்னை முடக்க முடியாது. உன் மனதை நிம்மதியுடனும் உறுதியுடனும் வைத்துக் கொண்டு தினமும் செம்பருத்தி இலையை தொடு. இந்த இலையின் சக்தி உன் மனதை ஒளிரச் செய்யும். உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். நான் உன்னை என் இதயத்தின் ஆழமான அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வு செழிக்கட்டும். எல்லா துன்பங்களும் நீங்கிடும். உன் மனம் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் நிரம்பட்டும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த சக்தியை உணர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றி முன்னேறு. நாளை முதல் தினமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். நீ மனதை திறந்துவிட்டு நம்பிக்கையுடன் செயல்படு. கடவுள் உன் முயற்சிகளை அருள்வார். நீ எப்போதும் நினைத்ததை நினைத்த உடனே நடக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்பதை உணர்ந்தால் எந்தவிதமான தடையும் உன்னை தடுக்க முடியாது. நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்வு இனிமையாக மாறும். கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உன் மீது மிளிரட்டும். உன் மனதில் சந்தோஷம், அமைதி மற்றும் செல்வம் நிரம்பட்டும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நீ முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். அதை மனதில் வைக்கவும் வாழ்வில் செயல்படவும். நீ ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்துடன் முன்னேறி வெற்றியை அடைய வாழ்த்துகிறேன்.